இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு அமாவாசைனாலே நம்ம நினைவுக்கு வர்றது பித்ரு வழிபாடுகள் தான். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்துட்டு தசம மகா வித்யாலயா வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு மகாலட்சுமி பார்த்திங்கன்னா கமலாலகி தன்வந்திரி கோலம் அதில் வந்துட்டு நமக்கு அருள் புரிவாங்க. கமலாலகினாலே மகாலட்சுமியை தான் குறிக்கும். இந்த வழிபாடை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமாவாசை அப்போது எல்லோரும் வந்துட்டு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டு நம்ம வீட்டு நில வாசலை வந்துட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் காவி கோலம் போட்டு நல்லா விளக்கு வச்சு இது பண்ணி நம்ம வழிபட ஆரம்பிக்கலாம். இந்த கார்த்திகை அமாவாசைக்கு வீடு முன்னாடியே சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு நம்ம இந்த வழிபாட ஆரம்பிக்கலாம். சிலர் வந்துட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கணவன்மார்களை அந்த தர்ப்பண வேலைக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 4 ஜீவராசிகளுக்கு நம்ம கையால் உணவளிக்கணும் கண்டிப்பாக. அதனால் நம்ம வடித்த சாதம் கொஞ்சம் எடுத்து அதில் தேங்காய் துருவல் அந்த இதை மிக்ஸ் பண்ணி வெல்லம் எள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற காகம், குருவி, நாய் யாருக்காவது வந்துட்டு நம்ம கையால் அன்னைக்கு கண்டிப்பாக உணவளிக்கணும். சிலர் வந்துட்டு உபவாசமாக இருந்து பித்ருக்களுக்கு படையல் படித்து விரதம் இது பண்ணுவாங்க. அந்த வழிமுறைகளை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடை நம்ம துவங்கலாம். இந்த வழிபாடின் போது நம்ம வந்துட்டு காவி நிற உடைய அணிஞ்சிருக்கிறது வந்துட்டு மிக சிறப்பான பலனை நமக்கு தரும். இந்த வழிபாடின் போது நம்ம என்ன பண்ணோம், அண்டத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களோட சக்தியை வந்துட்டு 5 முக குத்துவிளக்கு நமக்கு ஈர்த்து தரும். அதனால 5 முக குத்துவிளக்கில் நம்ம தீபம் ஏற்றி அம்பாலை எழுந்தருள பண்ணணும். அம்பாலை எழுந்தருள பண்ண பின்னாடி நம்ம வந்துட்டு நெய்வேத்தியம் வந்துட்டு என்ன வைக்கணும் பார்த்திங்கன்னா, பால் சம்மந்தமான எந்த ஒரு பொருளும் வைக்கலாம். பால் பாயசம் வைக்கலாம். பாலில் தேன் கலந்து நம்ம படைக்கலாம். படைச்சதுக்கு பின்னாடி மகாலட்சுமி 108 போற்றிகள் வந்துட்டு நம்ம பாராயணம் பண்ணலாம். நமக்கு தெரியலன்னா கூகுளில், யூடியூப்பில் அடித்து பார்த்துட்டு நம்ம அந்த போற்றிகளுக்கு குங்குமத்தாலையும் மலர்களாலையும் அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம். குபேர பூஜைக்கு உண்டான பாடல்கள், மந்திரங்களை நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் தீராத கடன் சுமை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். மகாலட்சுமியோட அருள் முழு பரிபூர்ணமாக உங்கள் இறையடியார்கள் அனைவருக்கும் கிடைக்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.